இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே இந்த ஆறுமுகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள். நீ கேட்ட எதையுமே நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லை என்று என் மேல் கோபமாக இருக்கின்றாயா? இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடைய இந்த நிலைமை மாறவிருக்கிறது. என்னை நம்பினால் இதை பொறுமையாகவும் முழுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள். தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலை? என்னுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய மிகவும் கடினமான நிலையில் உள்ளேன் என்ற உன்னுடைய குரல் எனக்கு நன்றாக கேட்கின்றது. உனது நிலைமையை எப்படி நான் அறியாமல் இருப்பேன்? கவலை கொள்ளாதே. எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் 4 விதமாக இருக்கிறதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம், நடுநிலை, இரக்கம், அனைத்தும் இழந்து நிற்கும் காலம் என 4 நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்துதான் ஆக வேண்டும். இயற்கைதான் வாழ்க்கை. இயற்கையால் விதிக்கப்பட்ட அனைத்து சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும். அதனால் இயற்கையின் சக்கரத்திலே மனிதர்கள் பயணிக்கின்றார்கள். வாழ்க்கை இயற்கையான வட்டம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அனைவருக்கும் ஒன்றுதான். கடந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழலுக்கும் பழகி கொள்ள வேண்டும். உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே. அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். நான் நினைத்த எதுவுமே எனக்கு நடக்கவில்லை, யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் முழுமையாக பெற்ற பிள்ளை நீ. உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். நிரந்தரமான இன்பமும் நிரந்தரமான துன்பமும் இல்லை. அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும். நிம்மதியான வாழ்வு என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் சீக்கிரம் நடத்தி கொடுக்க போகிறேன். அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். என் நாமத்தை உச்சரித்து கொண்டு பூஜையை செய்து கொண்டே இரு. அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்பொழுது என்னுடைய அருமையை புரிந்து கொண்டு எனக்கு நன்றி சொல்வதற்காக என் சன்னிதானத்திற்கு முன்பு ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறப் போகின்றாய். கவலை கொள்ளாதே. உனக்கு நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன்.